நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் சட்டசபையில் பேசின ஆள் யாரு? இஸ்லாமியர் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட வாய் எது? அப்புறம் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிருச்சு, முன்விடுப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்க போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை 30 ஆண்டுகள் கழித்து அதே மனநிலையில் தான் இருக்கிறார்கள். இன்னும் இவர்களை வெளியில விட்டால் இங்க இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து, அதனால் விட முடியாதுன்னு பதில் மனு தாக்கல் செய்தது யாரு? இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது? என்ன பிரச்சனை? ஆதங்கத்தில் ஒருத்தன் சொல்லுவான்ல, அக்கறை இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, நீ திரும்ப திரும்ப அந்த தவறை ஏன் செய்யற அப்படின்னு கேட்க எனக்கு உரிமை இல்லையா? பெரியார் அப்படி சொல்லலங்க. ராஜாஜியோட கூட்டணி யார் போறது? அது அப்புறம் கதை. ராஜாஜியோட போனது நீ தானே சொல்ற. திராவிடம் பேசலைன்னா ஆரியம் உள்ள வந்துடுறான்னு. அப்புறம் நீ அதுக்கு வர இதை முதல்ல கேளு. பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள், கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள், இவர்கள் இந்த கூட்டங்கள், இந்த குழுக்கள் நம் எதிரிகள். இதை எப்படி பாக்குறீங்க? இது எதிரிகள் எப்படி? இந்த எதிரிகள் தான் உங்களுக்கு தினம் ஓட்டு போட்டு ஒவ்வொரு தேர்தலையும் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எப்படி எதிரிகள்? உங்களில் கீழானவன் யாரு? நீங்க யாரு? முதல்ல நம்மில் கீழானவர்னா அந்த நம் யாராரு? கிறிஸ்தவர் இஸ்லாமியனே எதிரி ஆயிட்டான்னா இந்த நம் இருக்குல்ல, அந்த நம் எந்த நம்?